Corinthians, Book of Correction. This message by Brother William Marion Branham was delivered on Sunday morning, April 14, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. கொரிந்தியர் திருப்புதலை கொண்ட புத்தகம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Notice now, and this rock was the rock that was in the wilderness. And I want you to notice when God called Moses and sent him down into Egypt to deliver the children of Israel from under the yoke of Pharaoh. He said, "What is that in thy hand?" And he said, "It's a stick." இப்பொழுது கவனியுங்கள். இந்த கன்மலை வனாந்தரத்தில் இருந்த கன்மலையாயிருந்தது. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் மோசேயை அழைத்த போது பார்வோனின் நுகத்தின் கீழிருந்த இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க எகிப்திற்கு அவனை அனுப்பினார். அப்பொழுது அவர், உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவனோ, அது ஒரு கோல் என்றான். And he took the stick and threw it on the ground, and it became a serpent. And Moses fled. Then he picked it up, and it became a stick in his hand. And that rod, when he got into Egypt, he stretched it over Egypt, and flies come up. He stretched it and plagues there. அவன் அந்த கோலை எடுத்து அதை தரையில் போட்டபோது அது ஒரு சர்ப்பமாயிற்று. அப்பொழுது அவன், மோசே அதற்கு விலையோடினான். அதன் பின்னர் அவன் அதை மீண்டும் மேலே எடுத்தபோது அது அவனுடைய கையில் கோலாயிற்று. அந்த கோல் அவன் எகிப்திற்குள் சென்றபோது அவன் அதை எகிப்தின் மீது நீட்டினான். அப்பொழுது வண்டுகள் உண்டானது. அவன் அதை நீட்டினான். அப்பொழுது வாதைகள் விழுந்தன. It was God's judgment. God's judgment was in the stretching forth of the rod. And notice, before that rod could really be handled, Moses put his hand in his bosom. It become leprosy, like every man is to begin with, a sinner by nature. அது தேவனுடைய நியாயத்தீர்ப்பாய் இருந்தது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நீட்டுகின்ற கோலில் இருந்தது. அதன் பின்னர் கவனியுங்கள், அந்த கோல் உண்மையாகவே கையாளப்படுவதற்கு முன்னர் மோசே தன்னுடைய கரத்தை தன்னுடைய மடியில் போட்டான். அப்பொழுது குஷ்டரோகம் பீடித்திருந்ததாகவே மாறினது. அது ஒவ்வொரு மனிதனும் துவக்கத்தில் சுவாபத்தின் மூலம் ஒரு பாவியா இருப்பது போன்றே உள்ளது. There's no way around it. You're born in sin, shaped in iniquity, come to the world speaking lies. You might have been dedicated on the altar of your mother's church. You might have been sprinkled. You might have been this, that, but you are a sinner to begin with. அதற்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய்களை பேசுகிறவர்களாய் உலகத்துக்கு வந்தீர்கள். நீங்கள் உங்களுடைய தாயாருடைய சபையின் பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கலாம். நீங்கள் தெளிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் அதுவாக இருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு பாவியா இருக்கிறீர்கள். Then there is another. God said, "Put your hand back into your bosom." Over his heart he put his hands again at the commission of God, where he was brought forth first. His hand is leper. You were brought forth by God first, a sinner, not by choice, but by nature. அதன் பின்னர் மற்றொரு காரியம் உண்டு. தேவன், உன்னுடைய கையை திரும்பவும் உன்னுடைய மடியிலே போடு என்றார். அவன் மீண்டும் தன்னுடைய கரத்தை தேவனுடைய கட்டளையின்படி அவனுடைய மார்பின் மேல் போட்டான். அங்கிருந்துதான் நாம் கொண்டு வரப்பட்டோம். முதலில் அவனுடைய கரம் குஷ்டரோகமாயிருந்தது. நீங்கள் முதலில் தேவனால் ஒரு பாவியாக கொண்டு வரப்பட்டீர்கள். விருப்பத்தின் மூலமாய் அல்ல, ஆனால் சுவாபத்தின் மூலமே. Then you go back again, and when you come out, the hand was clean and perfect, showing that this hand, before it could wave the judgment rod, had to be a cleaned hand. Before it could wave. அதன் பின்னர் நீங்கள் மீண்டும் திரும்பி செல்கிறீர்கள். அவன் வெளியே எடுத்தபோது அந்த கரம் சுத்தமாயும் பரிபூர்ணமாயும் இருந்தது. நியாயத்தீர்ப்பின் கோலை அசைத்து ஆட்டிக்காட்டும் முன்னர் அது ஒரு சுத்தமான கரமாய் இருக்க வேண்டியதா இருந்தது என்பதையே இந்த கரம் காண்பிக்கிறது. Even any minister, any teacher, I heard something this morning that actually curdled my blood.
When I turned on my radio just before coming, no disregards, and if there's anybody here in relation to the person, I don't mean to hurt you, but it's time, and God help me to always be Christian enough to make what black and white, to be honest. நான் இந்த காலையில் இங்கு வருவதற்கு சற்று முன்னர் என்னுடைய வானொலியை கேட்கும்படி திருப்பின போது உண்மையாகவே என்னுடைய ரத்தத்தை உறையச் செய்யும் ஒரு காரியத்தை கேட்டேன். எந்த விதமான அலட்சியப்படுத்துதலும் இல்லை. அந்த நபருக்கு உறவினர் எவரேனும் இங்கிருந்தால் உங்களை புண்படுத்த வேண்டும் என்று நான் கருதவில்லை. ஆனால் இதுவோ சமயமாய் உள்ளது. நேர்மையாய் இருக்கும்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் கூறி எப்பொழுதும் குறைவற்ற கிறிஸ்தவனாய் இருக்கும்படி தேவனே எனக்கு உதவி செய்யும். I heard someone singing and said, I have my testament, and turned on and read a scripture and preached from the first Psalm. Blessed is the man that sitteth not in the seat of the scornful, walketh in the way of sinners. You know who it was? That rock and roll guy, Jimmy Osborne, from on the radio preaching the gospel. யாரோ ஒருவர் எனக்கு என்னுடைய உடன்படிக்கை உண்டு என்று ஒரு வேத பகுதியை வாசித்து, அதாவது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற 1ஆம் சங்கீதத்திலிருந்து பிரசங்கித்தார். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சுழன்று உருண்டு நடனமாடும் அந்த நபரான அந்த ஜிம்மி ஆஸ்பான் வானொலியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். Oh brother, if there ever was a disgrace, a person like that has got no business moving into the word of the living God. ஓ சகோதரனே, எப்போதாவது அவமானம் என்று ஒன்று இருந்திருக்குமானால் அது இதுவேயாகும். அதை போன்ற ஒரு நபருக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்ல வேண்டிய வேலையே கிடையாது. And you take this fellow on the Rentro Valley barn day, up all night in an old shindig, clapping their hands and going on in an old shindig, and the next morning change his voice around and talk like a Christian. And why, it's vulgar and filthiness in the sight of God. நீங்கள் இந்த நபரை பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்த பழங்காலத்தவரை போன்ற அரைகுறை ஆடையோடு நடனம் புரிய கொண்டு சென்று முழு இரவும் பண்டைய மாதிரியான நடனம் ஆடிவிட்டு அந்த பண்டைய மாதிரியான நடன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கையில் மற்றவர் தங்களுடைய கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்க செய்கின்றீர்கள். அடுத்த நாள் காலையிலோ அவன் தன்னுடைய குரலை மாற்றிக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனைப் போல பேசுகிறான். ஏன்? அது தேவனுடைய பார்வையில் இழிவானதாயும் அசுத்தமானதாயும் இருக்கிறது. The hand that waves this judgment rod must be cleansed by the power and the resurrection of Christ. It got no business handling the word of God. இந்த நியாயத்தீர்ப்பின் கோலை அசைவாட்டும் கரமானது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலும் வல்லமையினாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாதவனுக்கு தேவனுடைய வார்த்தையை கையாள எவ்விதமான உறவும் கிடையாது. Even a lot of preachers trying to justify this Elvis Presley, which is nothing in the world but a modern Judas Iscariot. Judas Iscariot got 30 pieces of silver. Elvis Presley got $1 million to fleet of Cadillacs. ஏராளமான பிரசங்கிமார்களும் கூட இந்த எல்விஸ் பிரெஸ்லியை நீதிமானாக்க முயற்சிக்கின்றனர். அவன் இந்த உலகத்தில் ஒரு நவநாகரிக யூதாஸ் காரியத்தை அல்லாமல் வேறொன்றுமில்லை. யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுகளை பெற்றுக் கொண்டான். எல்விஸ் பிரெஸ்லியோ லட்சக்கணக்கான டாலர்களையும் எளிதில் விரைவாக செல்லக்கூடிய காடிலா கார்களையும் பெற்றுக் கொண்டான். But he sold out. He was a Pentecostal believer and sold out his birthrights to become a rock and roll and is inspired of the devil, and I don't pull any punches on it. No sir, and a modern Judas Iscariot. ஆனால் அவன் விற்று போட்டான். அவன் ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசியாயிருந்து தன்னுடைய பிறப்புரிமைகளை சுழன்று உருண்டாடும் நடன இசைக்காக பிசாசினால் ஏவப்பட்டு விற்று போட்டு விட்டான். நான் அதன் பேரிலான வெளிப்படையான உண்மைகளை கூற பயப்படுவதில்லை. இல்லை ஐயா, ஒரு நவநாகரிக யூதாஸ் காரியோத். And then even the ministers trying to upbuild that kind of a thing, and Elvis Presley saying, yeah, I trust God for all my success. ஆகையால் ஊழியக்காரர்களும் கூட அந்த விதமான ஒரு காரியத்தை ஆதரித்து வளர்த்து உருவாக்க முயற்சிக்கிறார்கள். எல்விஸ் பிரெஸ்லியோ, ஆம், என்னுடைய எல்லா வெற்றிக்காகவும் நான் தேவனையே நம்புகிறேன் என்கிறான். How would a living holy God ever give success to vulgarity and a devil demonized thing that's absolutely
absolutely been one of the greatest hindrance that this nation has ever seen is a guy like Elvis Presley who sent millions of souls to hell by his old dirty, filthy rock and roll stuff. எப்படி ஒரு ஜீவனுள்ள பரிசுத்தமான தேவன் இழிவாய் ஒரு பிசாசாய் பேய்த்தனமாக்கப்பட்டுள்ள ஒரு காரியத்திற்கு வெற்றியை அளிப்பார்? லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தன்னுடைய பழைய மற்றகமான அசுத்தமான சுழன்று உருண்டாடும் நடன இசை காரியத்தினால் நரகத்திற்கு அனுப்பியிருக்கிற எல்விஸ் பிரஸ்லியை போன்ற ஒரு நபரே இந்த தேசம் எப்போதும் கண்டிருக்கிற முற்றிலுமான மிகப்பெரிய இடர்களில் ஒன்றாய் இருந்து வருகிறது. Certainly, I don't have any apology at all. If you can believe me to be God's prophet, remember there is a incarnated devil. Absolutely. நிச்சயமாகவே அதற்கு என்னிடத்தில் எந்த மன்னிப்பும் கிடையவே கிடையாது. உங்களால் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்க முடியுமானால் அப்பொழுது அது மாம்ச உருவில் குடிகொண்டுள்ள ஒரு பிசாசாய் உள்ளது என்பது நினைவில் இருக்கட்டும். முற்றிலுமாக. And Jenny Osborne and those has got no business with the word of God, and neither is any man that takes the name of God in vain and shindigs and dances with old rock and roll and vulgar stuff like that to come to any pulpit and to try to take the word of God. ஜிம்மி ஆஸ்பான் மற்றும் அதை போன்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையோடு எவ்வித தொடர்பும் கிடையாது. எந்த மனிதனுமே தேவனுடைய நாமத்தை வீணாக எடுத்துக்கொண்டு களியாட்டங்களிலும் சுழன்று உருண்டு ஆடும் நடன இசைகளிலும் அதை போன்று இழிவான காரியங்களிலும் பங்கு கொண்டு பின்னர் எந்த ஒரு பிரசங்க பீடத்திற்கும் வந்து தேவனுடைய வார்த்தை எடுத்துரைக்க ஒருபோதும் முயற்சிக்கவே கூடாது. That's what's the matter with many of these churches today. You get some of these little old boogie woogies out of these places out here. A little old girl is out shindigging and doing all these here rock and rolls one night. She comes to the altar and the next night she got her up singing a special. இன்றைக்கு அநேக சபைகளில் உள்ள காரியம் அதுவேயாகும். நீங்கள் இங்குள்ள இந்த ஸ்தலங்களில் இருந்து பண்டைய பூகி பூகி என்ற இசையை பயின்று பாடுபவர்களில் சிலரையே உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஓர் இரவு வெளியே நடன கழிப்பிலும் இங்குள்ள இந்த எல்லா ஆடிப்பாடி உருளும் நடனங்களை ஆடும் ஒரு பெண் அவள் பீடத்தண்டை வர அடுத்த நாள் நீங்களோ அவளை ஒரு விசேஷித்த பாடலை பாட அனுமதிக்கிறீர்கள். Some of you guys take them old guitar players out of the places out there on a nightclub and put them in the pulpit preaching in 2 weeks. Brother, I tell you, he'd never do it here. No, indeed. He's got to study to prove himself a man of God and find out. We don't believe this here overnight jumping around like this. That's what's got the church in the condition it's in today. உங்களில் சிலர் ஒரு இரவு நேர களியாட்ட விருந்து சங்கத்தில் அந்த இடங்களில் யாழ் வகையான 6 நரம்புகளை கொண்ட சிறுவினையை வாசிப்பவர்களை கொண்டு வந்து 2 வாரங்களில் பிரசங்க பீடத்தில் அவர்களை பிரசங்கிக்க வைக்கிறீர்கள். சகோதரனே, அவன் இங்கே ஒருபோதும் அதை செய்யவே கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாகவே செய்யக்கூடாது. அவன் தன்னை ஒரு தேவனுடைய மனிதனாக நிரூபிக்கும்படி ஆய்ந்து படித்து கண்டறியப்பட வேண்டும். இங்கே ஓர் இரவில் இந்த விதமாக குதிப்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. இன்றைக்கு சபையானது பெற்றுள்ள நிலைமையே அதுவாகத்தான் உள்ளது. We need truth. This word is truth. That's right. The hand that sways this judgment rod must be a clean hand. Absolutely. That judgment hand of Moses was cleansed. Then the rod was put in it. And the rod went down and brought judgments upon Israel. நமக்கு தேவை சத்தியமே. இந்த வார்த்தையே சத்தியமாய் இருக்கிறது. அது உண்மை. இந்த நியாயத்தீர்ப்பின் கோலை அசைவாட்டுகிற கரமானது ஒரு சுத்தமான கரமாய் இருக்க வேண்டும். முற்றிலுமாக மோசேயினுடைய அந்த நியாயத்தீர்ப்பின் கரமானது சுத்திகரிக்கப்பட்டு அதன் பின்னரே அந்த கோலானது அதில் வைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த கோல் சென்று இஸ்ரவேலரின் மேல் நியாயத்தீர்ப்புகளை கொண்டு வந்தது. And then in the wilderness, that beautiful type, and I must close. This beautiful type. When there was the rock, and that rock was Christ. அதன் பின்னர் வனாந்திரத்தில் அது அழகான மாதிரியாய் உள்ளது. நான் முடித்துவிட வேண்டும். இந்த அழகான மாதிரி அந்த கண்மலை அங்கிருந்த போதோ அந்த கண்மலை கிறிஸ்துவாயிருந்தது. And the perishing people were dying for water. And they deserved it. They deserved to die because they had murmured. They had complained. They were not believers at the beginning. They were nothing but intellectual believers. அழிந்து போகும் ஜனங்களோ தண்ணீருக்காக மரித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அதற்கு பாத்திரவான்களாக இருந்தனர். அவர்கள் முறுமுறுத்திருந்த காரணத்தால் மரிக்க பாத்திரவான்களாக இருந்தனர். அவர்கள் முறையிட்டிருந்தனர்.
அவர்கள் துவக்கத்திலேயே விசுவாசிகளாய் இல்லாதிருந்தனர். அவர்கள் ஒன்றுமற்ற அறிவாற்றலை கொண்ட விசுவாசிகளாய் இருந்தனர். The supernatural had been done and a mixed multitude had went out. They wasn't converted from their heart. There was only 3 in the bunch that we know of. Moses, Aaron, and Caleb. Miriam. இயற்கைக்கு மேம்பட்ட காரியம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பல ஜாதியான ஜனங்களும் கூட சென்றிருந்தனர். அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் மனமாற்றம் அடையாமல் இருந்தனர். அந்த கூட்டத்தில் 3 பேர்கள் மாத்திரமே இருந்தனர். அதாவது நாம் அறிந்துள்ளவரை மோசே, ஆரோன், காலேப், மீரியாம். And Miriam showed her treachery too when she left because Moses married this Negro girl and said wasn't there other girls to be married and so forth. He had done it and God wasn't pleased with that and smote her with leprosy. மோசே இந்த கருப்பு நிற பெண்ணை மணந்திருந்த காரணத்தால் மீரியாம் நகைத்தபோது அவளும் கூட தன்னுடைய நம்பிக்கை துரோகத்தை காண்பித்து விட்டாள். அப்பொழுது அவள், மனம் புரிந்து கொள்வதற்கு மற்ற பெண்களே அங்கு இருக்கவில்லையா, அவன் இதை செய்து முடித்து விட்டானே என்றாள். அவ்வாறு கூறுவதினால் தேவன் பிரியங்கொண்டிராமல் அவளை குஷ்டரோகத்தினால் அடித்தார். And her own brother screamed out, "Would you let your sister die in that shape?" And God told Moses to come before him, and he went and interceded for Miriam. She didn't live long after that. அப்பொழுது அவளுடைய சொந்த சகோதரனும் கூட சத்தமிட்டு கதறி, உம்முடைய சகோதரியை அந்த நிலைமையில் மறிக்க விடுவீரோ என்று கேட்டான். அப்பொழுது தேவன் மோசேயினிடத்தில் தனக்கு முன்பாக வரும்படி கூறினார். அப்பொழுது அவன் போய் மீரியாமிற்காக பரிந்து பேசினான். அதற்கு பின்னர் அவளோ நீண்ட காலம் ஜீவிக்கவில்லை. No, brother, what God does is perfect. We ain't got no business with our minds putting anything to it. Just leave it the way it is. God did it, God said it, that settles it. இல்லை சகோதரனே, தேவன் செய்கிறது பரிபூர்ணமாயிருக்கிறது. எனவே நமக்கு நம்முடைய சிந்தனைகளை கொண்டு அதனோடு எந்த காரியத்தையும் சேர்க்க எவ்வித வேலையுமே கிடையாது. அது இருக்கிற விதமாக அப்படியே அதை விட்டுவிடுங்கள். தேவன் அதை செய்தார், தேவன் அதை கூறினார், அது இதனை தீர்க்கிறது. Just take it. I don't know how. If I could explain it, then I'd be equal with God. I can't explain it. I just believe it. Oh, that's all I'm asked to do. அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி என்று எனக்கு தெரியாது. என்னால் அதை விவரித்து கூற முடிந்தால் அப்பொழுது நான் தேவனோடு சமமாயிருப்பேன். என்னால் அதை விவரித்து கூற முடியாது. எனவே நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான் நான் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். There's nobody asked to explain it because it's beyond our intellectual. It's beyond our intelligence. It's God who does it. So it cannot be explained. I just accept it by faith and say it's my private property and I believe it. I cannot explain it. எவருமே அதை விளக்கி கூறும்படி கேட்டுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அது நம்முடைய அறிவுணர்வுக்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. அது நம்முடைய அறிவுத்திறனுக்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. அது தேவன் அதை செய்கிறதா இருக்கிறது. அதனால் அது விவரிக்கப்பட முடியாது. நான் அதை விசுவாசத்தினால் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நானோ அது என்னுடைய தனிப்பட்ட சொத்து. நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறேன். எனவே என்னால் அதை விவரித்து கூற முடியாது. Wow, this rock laying there, God had a rock that had a stored full of water. Just a little rock, perhaps not a little bigger than that desk. But when Moses smote this rock, there was enough water came from it to water 2 million people. Amen. And not only that, but as many cattle and sheep and things as they had with them. இந்த கண்மலை எப்படியா எங்கே கிடந்தது? தேவன் ஒரு கண்மலை உடையவராய் இருந்தார். அது முழுவதும் தண்ணீரை சேமித்து வைத்ததாய் இருந்தது. அது வெறுமன ஒரு சிறு கண்மலையாய் ஒருவேளை அந்த மேஜையை விட பெரிதாகிராமல் இருந்திருக்கலாம். ஆனால் மோசே இந்த கண்மலையை அடித்த போது அதிலிருந்த போதுமான தண்ணீர் புறப்பட்டு வந்து 20 லட்சம் பேர்களுக்கு தண்ணீர் அளித்தது. அது மாத்திரமல்ல, அவர்களோடு இருந்த அத்தனை கால்நடைகளுக்கும் ஆடுகளுக்கும் மற்றவற்றிற்கும் தண்ணீரை அளித்தது. Oh, when I see some of these artists who paint pictures of a little drop falling out of a rock and a kid standing there with a little bucket in his hand. Oh, it never come like that. It come by bountiful gushers gushing out. It watered over 2 million people, besides their camels and all their animals. இந்த ஓவியர்கள் வரைந்துள்ள புகைப்படங்கள் சிலவற்றை நான் காணும்போது அதில் ஒரு சிறு துளி தண்ணீர் ஒரு கண்மலையிலிருந்து விழுவதைப் போலவும் ஒரு சிறு குழந்தை அங்கே ஒரு சிறு வாளியை தன்னுடைய கரத்தில் பிடித்துக் கொண்டு நிற்பதைப் போலவும் உள்ளனவே. அது ஒருபோதும் அந்த விதமாக வரவே இல்லை. அது ஏராளமாய் பொங்கி பீரிட்டு கொப்பளித்து வருவதைப் போல் வந்தது. அது 20 லட்சம் பேர்களுக்கு மட்டுமின்றி
அவர்களுடைய ஒட்டகங்கள் மற்றும் அவர்களுடைய எல்லா மிருக ஜீவன்களுக்கும் சேர்த்தே தண்ணீர் பாய்ச்சியது. That rock was Christ Jesus. A beautiful parallel to John 3:16. God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have eternal life. அந்த கன்மலை கிறிஸ்து இயேசுவாய் இருந்தது. அது யோவான் 3:16 ஒரு அழகான இணையாயுள்ளது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். And notice what happened. The only way that they could get that water out of that rock, the judgment rod had to strike the rock. And Moses smote the rock, and God's judgment struck upon the rock, and when it did, it gave forth its water. என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். அவர்கள் அந்த கன்மலையிலிருந்து தண்ணீரை பெற முடிந்த ஒரேபடி எதுவென்றால் அந்த நியாயத்தீர்ப்பின் கோலானது கன்மலையை அடிக்க வேண்டியதாக இருந்தது. மோசே அந்த கன்மலையை அடித்தான். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அந்த கன்மலையின் மேல் தாக்கியது. அது அடித்த போது அது அதனுடைய தண்ணீரை அளித்தது. The people were absolutely, God was just in letting them die because they had disbelieved him, they had dishonorable, they were reprobates, they did not deserve to live. Even Moses called them rebels, rebellions against God, and they deserve to die, and all of us deserve death because we are rebellions against God. Amen. தேவன் அவர்கள் மரிக்க அனுமதிக்கும்படி நீதி உள்ளவராயிருந்தார். ஏனென்றால் அவர்கள் அவரை அவிசுவாசித்திருந்தனர். அவர்கள் கீழ்த்தரமானவர்களாயிருந்தனர். அவர்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாயிருந்தனர். அவர்கள் ஜீவிக்க அபாத்திரராயிருந்தனர். மோசேயும் கூட அவர்களை கலகக்காரர் என்று அழைத்தான். தேவனுக்கு விரோதமாக கலகமணினார்கள். அவர்கள் மரிக்க பாத்திரவான்களாயிருந்தனர். நாம் எல்லோருமே மரணத்துக்கு பாத்திரவான்களாயிருந்தோம். ஏனென்றால் நாம் தேவனுக்கு விரோதமான கலகக்காரர்களாயிருக்கிறோம். Notice we all deserve dying, but God is so merciful. He should never thought of us, but He's so merciful till He took the sins of every one of us and struck upon His own beloved Son, Christ, that we might not perish but would have eternal life. கவனியுங்கள், நாம் எல்லோருமே மரிக்க பாத்திரவான்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவனோ மிகுந்த இரக்கமுள்ளவராயிற்று. அவர் நம்மை குறித்து நினைக்க வேண்டியதே இல்லை. ஆனால் அவர் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு தம்முடைய சொந்த நேசகுமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் அடித்தார். அதாவது நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் அவ்வளவு இரக்கமுள்ளவராயிருக்கிறார். How could we drink from that rock and then not be right in our heart? But brother, there's millions of them this morning are doing it. It's exactly right. They're trusting because they're Baptists or Methodists or Pentecostal. எனவே நம்மால் அந்த கன்மலையிலிருந்து பானம் பண்ண முடிந்தும் அதன் பின்னரும் நம்முடைய இருதயத்தில் எப்படி சரியில்லாமல் இருக்க முடிகிறது? ஆனால் சகோதரனே, அவர்களில் லட்சக்கணக்கானோர் இக்காலையில் அதை செய்கின்றனர். அது முற்றிலும் உண்மை. அவர்கள் பாப்டிஸ்டுகளா இருக்கிறார்கள் அல்லது மெத்தோடிஸ்டுகளா இருக்கிறார்கள் அல்லது பெந்தேகோஸ்தேக்களா இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். They're trusting because they had a little funny feeling, because they spoke with tongues, because they shouted, because they danced, because they had a healing service and God healed the sick or something. They're trusting upon because they had a revelation. It was true because they did this. அவர்கள் ஒரு சிறு வினோத உணர்வை கொண்டிருந்த காரணத்தால், அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசின காரணத்தால், அவர்கள் சத்தமிட்ட காரணத்தால், அவர்கள் நடனமாடின காரணத்தால், அவர்கள் ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை உடையவர்களாக இருந்த காரணத்தால், தேவன் வியாதியஸ்தரை சுகமாக்கின காரணத்தால், அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பதினால், அவர்கள் அது உண்மையா இருந்தது என்ற ஒரு வெளிப்பாட்டை உடையவர்களாக இருந்த காரணத்தால், அவர்கள் இதை செய்த காரணத்தால் அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். Them things are all right, nothing to say against them, but that has nothing to do with your salvation. Not one thing. You could pull all out of your hands till it went to the gallons of blood out of your face, and still mean nothing. Is it right? அந்த காரியங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றன. அவைகளுக்கு விரோதமாக ஒன்றையும் கூறவில்லை. ஆனால் உங்களுடைய ரட்சிப்போடு அதற்கு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. எந்த ஒரு காரியமும் கிடையாது. நீங்கள் ஒரு காலம் நிறையும் அளவிற்கு உங்களுடைய கரத்திலிருந்து எண்ணெயை ஊற்றி காட்ட முடிந்தாலும் அல்லது உங்களுடைய முகத்திலிருந்து ரத்தத்தை வழியும்படி செய்ய முடிந்தாலும் அப்பொழுதும் அது எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தாது. அது உண்மை. Paul said, I could speak with tongues like men and angels, still be lost.
Oh, I could have wisdom and knowledge and could stand and explain that Bible just to make it look just tight together. That still hasn't got nothing to do with it. பவுல், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் நான் இழக்கப்படுவேன் என்றான். நான் ஞானமும் அறிவும் உடையவனாய் இருந்து நின்று கொண்டு அந்த வேதாகமத்தையே விவரிக்க முடிந்தாலும், அதை வெறுமன சற்று உற்று பார்த்து அதை ஒன்று சேர்த்து இணைக்க முடிந்தாலும் நான் ஒன்றுமில்லை என்று கூறுகிறான். அதாவது அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் அப்பொழுது கிடையாது. Brother, they all drink from the same rock. That rock was Christ. The judgment is upon Christ that you might be privileged to come and drink. It's God's goodness to you that you do come drink. சகோதரனே, அவர்கள் எல்லோருமே அந்த ஒரே கண்மலையிலிருந்தே பானம் பண்ணினர். அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது. நீங்கள் வந்து பானம் பண்ணும்படியான சிலாகியம் அடையும்படியாகவே கிறிஸ்துவின் மேல் நியாய தீர்ப்புகள் வந்தன. அது நீங்கள் வந்து பானம் பண்ணுவதற்கு உங்களுக்கு தேவனுடைய நன்மையாயிருக்கிறது. It's God's goodness to you that you do eat from the Word. God's goodness to you that He permitted you to be baptized. God's goodness to you to make you a citizen, to give you health, to set you in the church this morning. It's God's goodness. That's all God's goodness. அது நீங்கள் வார்த்தையிலிருந்து புசிக்கும்படியாக உங்களுக்கு தேவனுடைய நன்மையாயிருக்கிறது. அது அவர் உங்களை ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு அனுமதித்தார் என்ற தேவனுடைய நன்மையாய் உங்களுக்கு உள்ளது. உங்களை ஒரு பிரஜையாக்கும்படிக்கு, உங்களுக்கு சுகத்தை அளிக்கும்படிக்கு, இந்த காலையில் சபையில் உங்களை அமர்த்தும்படிக்கு அது உங்களுக்கு தேவனுடைய நன்மையாய் உள்ளது. அது தேவனுடைய நன்மையாய் உள்ளது. அது முழுவதுமே தேவனுடைய நன்மையாய் உள்ளது. But what about your goodness back to God? Are you willing to submit everything, every thought, every action, everything into Him? That's what God has done for you. What will you do for Him? ஆனால் தேவனிடத்திற்கு திரும்புகிற உங்களுடைய நன்மை குறித்து என்ன? நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு சிந்தனையையும், ஒவ்வொரு செய்கையையும், அவருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சமர்ப்பிக்க விருப்பம் கொண்டிருக்கிறீர்களா? அதைத்தான் தேவன் உங்களுக்காக செய்தார். அவருக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்? Notice, let's just read a couple more verses and I'll close so the pastor can get to his word. Now, look, and this same rock was Christ. Now the 5th verse. But with many of them God was not pleased. கவனியுங்கள், நாம் அப்படியே இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிப்போமாக. போதகர் தன்னுடைய வார்த்தையை எடுத்து கூறும்படியாக நான் முடிக்க உள்ளேன். இப்பொழுது பாருங்கள், அதே கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது. இப்பொழுது 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. See, He permitted them to be baptized. He permitted them to eat the word and believe it. He permitted them to get spiritual blessings. He permitted them to drink from the spiritual rock. All that God did by His grace, but yet God was not pleased with them. Look, for they were overthrown in the wilderness. புரிகின்றதா? அவர்களை ஞானஸ்தானம் பண்ணும்படிக்கு அவர் அனுமதித்தார். அவர்கள் வார்த்தையை புசிக்கவும் அதை விசுவாசிக்கவும் அவர் அனுமதித்தார். அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கும் அவர் அனுமதித்தார். அவர்கள் ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து பானம் பண்ணும்படிக்கு அவர் அனுமதித்தார். எல்லாவற்றையுமே தேவன் தம்முடைய கிருபையினால் செய்தார். ஆனால் அதே சமயத்தில் தேவன் அவர்களிடத்தில் பிரியமாய் இருக்கவில்லையே. பாருங்கள், ஆதலால் அவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். After all these experiences, after all our great healing services we've seen, after all the great miracles we've seen performed, after all the great feelings we've had of shouting and praising God, drinking from that rock, all the good sermons that we have enjoyed, and yet be overthrown. இந்த எல்லா அனுபவங்களுக்கு பிறகும், நாம் கண்டிருக்கிற நம்முடைய மகத்தான எல்லா சுகமளிக்கும் ஆராதனைகளுக்கு பிறகும், நாம் நிகழ்ந்ததாக கண்டிருக்கிற எல்லா மகத்தான அற்புதங்களுக்கு பிறகும், நாம் கொண்டிருக்கிற மகத்தான எல்லா உணர்வுகளுக்கு பிறகு, சத்தமிடுதல் மற்றும் தேவனை தூய்த்தலுக்கு பிறகும், அந்த கண்மலையிலிருந்து பானமணிந்த பிறகும், நாம் கேட்டு கலிகூர்ந்திருக்கிற எல்லா நல்ல பிரசங்கங்களுக்கு பின்னரும், அப்படி எல்லாம் இருந்தும் அதே சமயத்தில் அழிக்கப்பட்டு போவோம். All over. Depart from me, you workers of iniquity. I didn't even know you. Check up. We got a revival coming. I know this is hard. A brother, any father that won't correct his children is not a good dad. That's right. முழுமையாகவே அக்கிரமசைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். நான் ஒரு காலம் உங்களை அறியேன். சோதித்தாராய்ந்து அறிந்து கொள்ளுங்களே. நமக்கு ஒரு எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. இது கடினமாய் உள்ளது என்பதை நான் அறிவேன். ஆனால் சகோதரனே,
தன்னுடைய பிள்ளைகளை திருத்தாத எந்த ஒரு தகப்பனும் ஒரு நல்ல தகப்பன் அல்ல. அது உண்மை. Overthrown. Now these things were our examples. Paul speaking. Do you believe it? It was an example. All right. To the intent that we should not lust after evil things as they also lusted. அழிந்து போவார்கள். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. பவுல் பேசுகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது ஒரு மாதிரியாய் இருந்தது. சரி, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு. Could you imagine a man standing, a jockey, record spinner, and playing old dirty rock and rolls, and something happened and got all shook up and all those kinds of dirty old songs that Elvis Presley and these guys play, and then come back and impersonate preaching the gospel? Think of it. குதிரை பந்தயங்களில் குதிரை ஏறி செல்லும் பணியாளராய், கால்பந்தாட்டத்தில் சாதனை படைத்தவராய், மற்றகமாக சுழன்று உருண்டு நடனமாடும் இசையை வாசிப்பவராய் ஒரு மனிதன் இருந்து கொண்டிருக்க ஏதோ காரியம் சம்பவித்தது. நான் எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டேன் என்று கூறிவிட்டு பின்னர் மீண்டும் அந்த எல்லா விதமான மற்றகமான எல்விஸ் பிரெஸ்லி மற்றும் உள்ள நபர்களின் பாடல்களுக்கான இசை இசைத்துவிட்டு பின்னர் மீண்டும் திரும்பி வந்து போலியாக பாவனை செய்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அதை குறித்து சிந்தித்து பாருங்களே. Could you imagine a man and woman sitting out in the woman laying out in the backyard and a little old dirty looking half clothes on, throwing herself before man, and then come right back around and drink from this spiritual rock and shout and carry on? ஒரு மனிதனும் ஸ்திரீயும் அங்கு வெளியே அமர்ந்து கொண்டிருக்க, ஸ்திரீயானவள் அங்கு வெளியே பின்பற்றத்தில் அவலட்சணமாக காட்சியளித்துக் கொண்டு புருஷர்களுக்கு முன்பாக தன்னை காண்பித்துக் கொண்டு பின்னர் திரும்பி வந்து இந்த ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து பானம் பண்ணி சத்தமிட்டு அதன் பின்னரும் அவ்வாறே தொடர்ந்து செயல்படுவதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? There's a great doctrine among the Pentecostal people of the liberation of women. They're wearing great long earrings and doing all kinds of dressings. And a young fellow sat in front of my house a few days ago in a little truck crying that his wife, Pentecostal, speaks with tongues, gives prophecies. Sure. பெந்தேகோஸ்தே ஜனங்களுக்கு மத்தியில் பெண்களின் சுதந்திரத்தை குறித்த ஒரு பெரிய உபதேசம் உண்டு. அவர்கள் பெரிய நீண்ட காதணிகளை அணிந்து கொண்டும் மற்றும் எல்லா விதமான ஆடைகளையுமே அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு வாலிப நபர் என்னுடைய வீட்டின் முன் ஒரு சிறு சாமான் வண்டியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அவனுடைய மனைவியோ பெந்தேகோஸ்தே சபையில் அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். நிச்சயமாகவே. And say all the whole church wears shorts, and she goes out on the street at 8 and 9 o'clock at night picking up little cigarette stumps that others have thrown away and smoking and still shouting, praising the Lord and giving prophecies. அவன் முழு சபையுமே அரைக்கால் சட்டைகளை அணிந்து கொள்கிறார்கள் என்று கூறுகிறான். மேலும் அவள் இரவு 8 அல்லது 9 மணிக்கு வெளியே சென்று மற்றவர்கள் புகைப்பிடித்துவிட்டு எரிந்த சிகரெட்டு துண்டுகளை பொறுக்கி எடுத்து புகைப்பிடிக்கிறாள். ஆனால் அதே சமயத்தில் சத்தமிட்டு கர்த்தரை துதித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள் என்றான். I stood the other day in a church where a great man of God that I have great respect for, and he was exposed in this after one of the men who's one of the head of it goes out and he has all this blood running out of their hands and things, and I've become hoarse from east from west trying to condemn that thing on the grounds of the Bible when it's not of God. நான் அன்று ஒரு நாள் ஒரு சபையில் நின்றிருந்தேன். அங்கு ஒரு மகத்தான தேவனுடைய மனிதன் இருக்கிறார். நான் அவர் மீது மகத்தான மரியாதையை உடையவனாயிருக்கிறேன். அப்பொழுது அங்குள்ள அந்த மனிதர்களில் ஒருவன் அதனுடைய தலைவர் வெளியே சென்ற பிறகு அவரது வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் அவர்களுடைய கரங்களில் ரத்தம் வடிந்தோடுதல் மற்றும் உள்ள காரியங்களை கூறிக்கொண்டிருந்தார். நான் வேத ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த காரியத்தை கடனம் பண்ண கிழக்கிலிருந்து மேற்கு வரை முயற்சித்து என்னுடைய தொண்டையே கட்டிப்போய் உள்ளது. அது தேவனால் உண்டானதல்ல. Any blood that would come from Christ would be corporal blood, then his corporal body sure, then the second coming is over. Jesus said, believe it not when they say, lo, he's in the desert, believe it not when he's here, believe it not. கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஏதாவது ரத்தம் வருமானால் அப்பொழுது சரீர பிரகாரமான ரத்தமாயிருக்கும். அப்படியானால் அவருடைய மாம்ச பிரகாரமான சரீரம் இங்கே இருக்கிறது என்றும் அப்பொழுது இரண்டாம் வருகை முடிந்துவிட்டது என்றும் அர்த்தமாகிறது. இயேசுவானவரோ அதை நம்பாதீர்கள். அவர்கள் இதோ அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்றும் அவர் இங்கு இருக்கிறார் என்றும் கூறுவார்கள். அதை நம்பாதீர்கள்.
For there'll be false Christs arise and false prophets, and they'll show signs and wonders, insomuch as to deceive the very elect. And I've screamed it from the east to the west. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்றார். நான் அதை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் சத்தமிட்டு கூறியிருக்கிறேன். And finally on the west coast, an old Dr. Canada, who's a bosom friend of mine, stood up, and another man that was a manager of the certain man that started this one of these moves, come up there and give a great big, said, pure oil and holy blood. Our blood will be shown today. And they packed the place out, and he showed that how under his belt he had 2 needles sticking down. முடிவிலே மேற்கு கரையில் என்னுடைய நெருங்கிய நண்பர் வயோதிப டாக்டர் கனடா என்பவர் எழுப்பினார். மற்றொரு மனிதன், அதாவது இந்த செயல்களில் ஒன்றில் இதை துவங்கின அந்த குறிப்பிட்ட ஒரு மனிதனின் மேலாளராக இருந்தவர், அங்கே எழும்பி நின்று ஒரு மகத்தான பெரிய, அதாவது சுத்தமான எண்ணெயும் பரிசுத்த ரத்தம், நம்முடைய ரத்தம் இன்றைக்கு நிரூபித்து காட்டப்படும் என்றார். அவர்கள் அந்த இடத்தில் கூட்டத்தை திரட்டினர். அப்பொழுது அவர் தன்னுடைய இடுப்பில் கட்டியிருந்த வார்க்கச்சைக்கு கீழே 2 ஊசிகளை குத்தி வைத்திருந்து அது எப்படி உண்டாகிறது என்பதை நிரூபித்து காண்பித்தார். Anyone knows you can pluck this finger and it won't bleed unless you milk it or squeeze it. You stick a hole in it, it won't do it because the veins are so far away from there. நீங்கள் இந்த விரலில் ஊசியை குத்தினாலும் அந்த விரலை அழுத்தி திருகினால் அல்லது கசக்கினால் ஒழிய அது ரத்தம் கசியாது என்பதை எவருமே அறிவீர்கள். நீங்கள் ஒரு ஊசியினால் விரலில் குத்தி சிறு துவாரமிட்டாலும் அதில் ரத்தம் கசியாது, ஏனென்றால் நரம்புகள் அங்கிருந்து மிகவும் ஆழத்திலேயே இருக்கின்றன. And when he did it, he showed how done. He had oil back here, laid his hands on it. Then he come up and said, see my hand, perfectly normal. Then he said, glory to God, hallelujah. And he milked his hands down like that. Sure, there was blood squeezed from his fingers. While everybody was shouting, he wiped his head and there was a cross. அவர் அவ்வாறு அதை செய்த போது அவன் அதை எப்படி செய்தார் என்பதையே காண்பித்து விட்டார். அவர் எண்ணெயை இதோ பின்னால் வைத்திருந்து அதன் மேல் தன்னுடைய கரங்களை வைத்துக் கொண்டார். பின்னர் அவர் மேலே வந்து, என்னுடைய கரத்தை பாருங்கள், இது முழுவதுமே சாதாரணமாகவே உள்ளது என்றார். அதன் பின்னர் அவர் தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா என்று கூறினார். பின்னர் தன்னுடைய கரத்தை இந்த விதமாக கீழே தொங்கவிட்டு அழுத்தி கசக்கினார். நிச்சயமாகவே அவருடைய விரல்களிலிருந்து ரத்தம் கசிந்து வந்தது. அப்பொழுது எல்லோருமே ஆரவாரமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்த போது அவர் அதை தன்னுடைய தலையில் துடைத்துக் கொண்டார். அங்கே ஒரு சிலுவை இருந்தது. When the very man is with the man that did it, there it was exposed right out there before the audience, and with wet in his pocket to show oils and stuff. இவர் அதை செய்து கொண்டிருந்த அதே மனிதனோடு இருந்த காரணத்தால் அதை கூட்டத்தினருக்கு முன்பாக வெளிப்படுத்தி காட்டினார். பின்னர் தன்னுடைய சட்டைப்பைக்குள் வைத்திருந்த எண்ணெய் முதலிய பொருட்களை எடுத்து காண்பித்தார். One put a heart on the wall and said, this wall is breathing the blood of Jesus. That's the heart of Jesus. A big old Texan walked in, wasn't scared, said if anybody had touched that, they would die. They had ropes off, got the pictures of it and everything there, where this wall was breathing blood out of a heart. ஒருவர் ஒரு சுவரின் மேல் ஒரு இருதயத்தை வரைந்து வைத்துவிட்டு, இந்த சுவரானது இயேசுவின் இரத்தத்தை சுவாசிக்கிறது, அது இயேசுவின் இதயமாய் இருக்கிறது என்றும் கூறினார். அப்பொழுது ஒரு பெரிய உருவம் படைத்த வயோதிக டெக்சாஸ் நாட்டுக்காரர் பயப்படாமல் நடந்து சென்றார். அப்பொழுது அவர், எவரேனும் அதை தொட்டால் அவர்கள் மரித்து போய் விடுவார்கள் என்றும் கூறியிருந்தார். அவர்கள் அதனண்டை கயிறுகளை கட்டி வைத்திருந்தனர். எல்லோருமே அதனுடைய படங்கள் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருந்தனர். அதாவது அங்கே அந்த சுவரானது ரத்தம் கசியும் என்றும் ஓர் இருதயத்திலிருந்து ரத்தத்தை சுவாசிக்கும் என்றும் கூறியிருந்ததையும் அறிந்திருந்தனர். And this fellow walks in and slips into the church. Him and his wife washed the paint off of the wall and sat back out there and waited to come in. The pastor said, well, you know, Jesus has been in here and tucked that off. He said, Jesus had nothing to do with it. I've done it myself. Right? இந்த நபரோ உள்ளே நடந்து சென்று மெல்ல சபைக்குள்ளாக நடுவிச் சென்று இவரும் இவருடைய மனைவியும் அந்த சுவரின் மேல் வரைந்து தீட்டியிருந்த வண்ணத்தை கழுவி அழித்துவிட்டு மீண்டும் அங்கே திரும்பி வந்து உட்கார்ந்து கொண்டு காத்திருந்தனர். பின்னர் மற்றவர்கள் உள்ளே வந்தனர். அப்பொழுது போதகரோ, உங்களுக்கு தெரியுமா, இயேசுவானவர் இங்கு இருந்தபடியால் அதனை அழித்து விட்டார் என்றார். அப்பொழுது இவரோ, இயேசுவானவர் அதனோடு ஒன்றுமே செய்யவில்லை, நான் தானே அதை செய்தேன் என்றார். அது உண்மை. What's happened is because people are unstable on the word of the living God. Don't the Bible say they go from the east, from the west, from the north, and the south? There'd be a famine, not for bread and water alone, but for the hearing of the word of God. What a day that we're living in. என்ன சம்பவித்துள்ளது? ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மேல் உறுதி இல்லாமல் இருக்கிறதே அதற்கு காரணமாயிருக்கிறது. வேதமோ, அவர்கள் கிழக்கிலிருந்தும் மேற்குக்கும் வடக்கிலிருந்து தெற்குக்கும் செல்வார்கள், ஒரு பஞ்சம் உண்டாகும். ஆகார குறைவினாலும் ஜலக்குறைவினாலும் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தை கேட்க கிடைக்காத பஞ்சமாய் இருக்கும் என்று கூறவில்லையா?
நாம் என்னே ஒரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And we see now all these great denominational churches are all leaguing themselves together, and it's got their place that you have to belong to this league of churches before you can even have a radio. இந்த எல்லா பெரிய ஸ்தாபன சபைகளும் ஒன்று சேர்ந்து கூட்டிணைவாய்க் கொண்டிருக்கின்றன என்பதை இப்பொழுது நாம் காண்கிறோம். நீங்கள் ஒரு செய்தியை ஒலிபரப்ப வேண்டுமானால் அதற்கு முன்னர் நீங்கள் இந்த சபைகளின் கூட்டிணைவை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அது அடைந்துவிட்டது. You're gone from the radio, boy. Don't you never worry about that. And the rest of them are too, and all the television programs. You'll have to belong to the League of Churches before you can do it. And when you do that, you're forming nothing in the world but the mark of the beast of the Bible. Amen. There you are. See how it's all linked together. இல்லை என்றால் நீங்கள் வானொலி ஒலிபரப்பிலிருந்து நீக்கப்படுவீர்கள். மகனே, அதை குறித்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே. அவர்களுடைய மற்ற காரியங்களை குறித்தும் கூட கவலை கொள்ளாதே. ஏனென்றால் நீ அதை செய்வதற்கு முன்பு சபைகளின் கூட்டிணைவை சார்ந்திருக்க வேண்டும். நீ அதை செய்யும் போது வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள மிருகத்தின் முத்திரையே இந்த உலகத்தில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று வேறொன்றுமில்லை. அந்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அவை யாவும் எவ்வாறு ஒன்று சேர்ந்தார் போல் கூட்டி இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பார்த்தீர்களா? Oh, thanks be to God. There is truly a living God. There's truly a true Lord.